இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மகனும் நடிகருமான மனோஜ் அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைந்தார். தமிழ் திரையுலகின் புகழ்பெற்ற இயக்குனருமான பாரதிராஜா அவர்களின் மகன் மனோஜ். இவர் குடும்பத்துடன் சென்னை சேத்பட்டில் வசித்து வந்தார். சமீபத்தில் மனோஜ் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். நேற்றிரவு மனோஜ் அவர்களுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தார். அவருக்கு வயது 48. மனோஜ் அவர்கள் மறைவு திரையுலகிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்க்கை குறிப்பு: மனோஜ் அவர்கள் சினிமாவில் மணிரத்னம் அவர்கள், சங்கர் அவர்கள் போன்றோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். ரஜினி அவர்களின் எந்திரன் படத்திலும் உதவி இயக்குநராக இருந்தார். 1999ஆம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த படத்தை பாரதிராஜா அவர்களை இயக்கியிருந்தார். AR ரகுமான் அவர்கள் இசையமைத்திருந்தார். மேலும் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய ஈரநிலம் மற்றும் அல்லு அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், பல்லவன், சாதுரியன், பேபி படங்களிலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். ஆனாலும் அவர் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாததால் கதாநாயகனாக நீடிக்க முடியவில்லை. இதையடுத்து சரத்குமார், முரளி அவர்களுடன் இணைந்து சமுத்திரம் படத்திலும் நடித்தார். பாரதிராஜா இயக்கிய கடல் பூக்கள் படத்திலும் முரளி அவர்களுடன் இணைந்து நடித்திருந்தார். இந்த படத்தில் பாரதிராஜா அவர்களுக்கு சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதும் கிடைத்தது. அன்னக்கொடி, வாய்மை, சாம்பியன், ஈஸ்வரன், மாநாடு, விருமன் உள்ளிட்ட படங்களிலும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். பாரதிராஜா அவர்கள் சாதுரியன் படத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த மலையாள நடிகை நந்தனா அவர்களை காதலித்து 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அர்ஷிதா, மதவதினி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் கமலஹாசன் அவர்கள் நடித்து வெற்றி பெற்ற சிவப்பு ரோஜாக்கள் படத்தை ரீமேக் செய்து இயக்கி மனோஜ் அவர்கள் திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் அவரது மரணம் திரையுலகில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணம் அடைந்த மனோஜ் அவர்கள் உடல் சேத்துப்பட்டில் உள்ள வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நடிகர், நடிகைகள் பலர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர்.